அண்ட் அது ஸ்பெசிஃபைடாக ஆப்ஷன் ட்ரேட் என்ன அப்படின்னா அதுக்கான மெயின் காரணம் சார் என்கிட்ட பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் இல்லை. ஃபஸ்ட்டு ரீசன். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய பேர் 5000 ரூபாயில் ட்ரேட் பண்ணிடலாமா, 10000 ரூபாயில் ட்ரேட் பண்ணிடலாமா, சார் என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு நான் சம்பாரிச்சிடலாமா. இந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. சார் 10 லட்ச ரூபா வச்சுருந்தா நம்ம எங்கே வரும்? ட்ரூ தானே? ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் தான் இருக்குது, பட் அதை வச்சு நான் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்காக தான் மெயினாக எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். தெரியுமா, குரங்கு பண்ணை பங்கு போட்டு கொடுக்கணுமா, அப்போ அது கரெக்டாக சரிபாதியாக அதால் பங்கு போட முடியாது. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், கடைசியில் அதுவே எல்லாத்தையும் சாப்பிட்ரும். ஹெட்ஜிங்கை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியலன்னா, ஹெட்ஜிங்னு பேசிட்டோம் இல்லையா, கரெக்டான டைமில் ஹெட்ஜிங் அந்த ப்ராசஸை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியலன்னா ஒரு குரங்கு பண்ணை எப்படி பங்கு போடுமோ அதே மாதிரி இது கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் லெவல் பண்ணி தரேன், இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் லெவல் பண்ணி தரேன்னு மொத்த பண்ணையும் குரங்கே சாப்பிடும். இதுதான் ஆக்சுவல் ஹெட்ஜிங்கோடைய ரியாலிட்டி. பட் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கேபிட்டல் ஃபுல்லாக காலியாகிடும். பட் அப்போது இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த ஹெட்ஜிங்ன்ற ஸ்ட்ராட்டஜி என்ன கற்றுக்கலாமா? அப்போது ஒரு ஹெட்ஜிங் கற்றுக்கணுன்றது ஸ்ட்ராட்டஜி. பட் ஸ்ட்ராட்டஜி முக்கியமாக, கான்செப்ட் முக்கியமா? ஒரு ஹெட்ஜிங் யூஸ் பண்ண தெரியணும்னா அது ஏன் யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். இங்கே நிறைய பேர் நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸை நம்பி ஓடிட்டே இருக்கும். வை திஸ் ஒரு கோடு போட்டு ஆன்சர் வந்துருமா? நான் ஏன் அந்த கோடு போடணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களில் தே ஆர் டீச்சிங் தேர் டெக்னிக்ஸ், தேர் ஸ்ட்ராட்டஜிஸ். இது ரொம்ப ஈஸி தான், 2 நாள் 3 நாளில் கற்றுக்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் வெரி ஈஸி. உங்களோட மென்டார்ஸ் கிட்ட கேளுங்க, சார் எனக்கு கான்செப்டை கற்றுக் கொடுங்க. தட் இஸ் வாட் மை வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கான்செப்டை கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எல்லாருக்குமே இதுதான் மெயின் ரீசன். ஸ்ட்ராட்டஜி செகண்டரி, லேர்ன் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அது புரிஞ்சுதுன்னா இது எல்லாமே நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இவ்வளோ விஷயங்கள் நான் பேசுகிறோம்ல, இங்கே இருக்க எல்லாருக்குமே எப்படி ரன் ஆகுது மார்க்கெட்டில். ஒவ்வொருத்தவங்களும் 10 வருஷம் குட்டிக்காரன் அடிச்சிருக்காங்க, குரங்க விட மோசமாக குட்டிக்காரன் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 10 நாளில் கற்று தரணும்னா முடியுமா? இது நாங்கள் 10 நாளில் சொல்கிறது புரியுமா? ஸோ உடனே எனக்கு கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. டேக் டைம், ப்ராப்பராக நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ப்ராசஸில் இருங்க, ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஆர் லாஸ் தட் இஸ் செகண்டரி, பட் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் 49 போஸ்ட் போட்டிருக்கேன். பிஃபோர் இட் 6 மந்த்துக்கு முன்னாடி வெறும் 43 பேர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை விட கொடுமையானது அது ஃபாலோவே பண்ணலன்றது. அண்ட் வி ஹேவ் ரீச்ட் அரௌண்ட், இப்போது இந்த 1 மந்தில் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கிறதுனால ஹேவ் ரீச்ட் அரௌண்ட் ஒரு 60,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இஸ் நாட் தட் மச் ஈஸி. ட்ரேடிங்கை விட இது ரொம்ப பொறுமை வேணும். லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டில் நமக்கு சோஷியல் மீடியா க்ரோத் இருக்குங்களா? லாங் டேர்மில் இருக்கும். பட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு இடத்துல எனக்கு இதில் இருந்து ஒரு 3 லட்ச ரூபா தான் வரும். தட் இஸ் நாட் அ பிக் டீல் இல்லையா? இப்போது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் இதுதான். எல்லாரும் திங்க் பண்ணுறது என்னென்னா சோஷியல் மீடியாஸ் ஆர் ஏர்னிங், அதனால தான் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. சி வி ஹேவ் நம்மளுடைய ஒவ்வொருத்தங்களோட விஷன் அதிகமாக இருக்கும். எனக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வேணுன்றது இட்ஸ் மை பிக் விஷன். அதுக்கு நான் சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்க முடியுமான்னு இட்ஸ் நாட் ரைட். ஸோ அதனால் அப்படி திங்க் பண்ணிடாதீங்க. அண்ட் சிம்ப்ளி எல்லாருமே மேக் பண்ணல. தே ஹவ் க்ராஸ்ட் அரௌண்ட் 10 இயர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். அப்படி நம்ம திங்க் பண்ணிட வேண்டாம். பட் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் மெயினாக எல்லாரையுமே சொல்லலை, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் அலசி ஆராய்ங்க. சும்மா போய் அப்படி தலைகளை குதிச்சிடாதீங்க. நீங்கள் அது கரெக்டாக தப்பா இதெல்லாமே செக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் 1 minute, அதிகபட்சம் எவ்வளோ வச்சு ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 50,000 ரூபா. வெரி ஓப்பன் டாக். இதுதான் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எதுனா என்கிட்ட 50,000 ரூபா இருக்குது சார், இதை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷன் செல்லிங்க்கு கரெக்டாக இருக்குமா, ஆப்ஷன் பையிங்க்கு கரெக்டாக இருக்குமான்றதை திங்க் பண்ண வேணாம். ஜஸ்ட் அவங்க சைடில் 2 பக்கமும் ட்ரேட் எடுக்கிறீங்க கரெக்டாக. ஒரே நாளில் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, ஒரே ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, செல்லிங் பையிங், இது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூசிங் ஸ்டேஜ் தான். இதில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 1:3 அப்படின்ற ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த 1:2, இந்த 1:3ல இந்த 1:2 அப்படின்றது என்னுடைய லாபத்தில் ஒரு பங்கு, என்னோட கேபிட்டலில் ஒரு பங்கு. என்னுடைய கேபிட்டலில் ஒரு பங்கு ரிஸ்க் எடுக்கிறது எப்படி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. சார் நான் 2,000 ரூபா போட்டேன் சார், இன்னைக்கு நான் 700 ரூபா எடுத்துட்டேன். சார் 2,000 ரூபா போட்டேன் சார், 2,000 ரூபாயும் எடுத்துட்டேன். அப்போது சார் அப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபாயும் எடுத்துட முடியுமா? நீ 2,000 ரூபா போட்டால் 2,000 ரூபா எடுத்துட முடியும். ஆனால் 1 லட்ச ரூபா போடுறப்போ 1 லட்ச ரூபா எடுக்க முடியாது. ஏன்னா 2,000 ரூபாய்க்கு போடுறப்போ உன்னுடைய லாட் சைஸ் வேறு, நீ 1 லட்ச ரூபா போடுறப்போ உன்னுடைய லாட் சைஸ் வேறு. அப்போது
ஒரு லட்ச ரூபா போடுற அன்னைக்கு தான் அதோட ரியாலிட்டி புரியும். 2000 ரூபா போடுறப்போ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகுது. 2000 ரூபா போட்டால் 2000 வருது, இல்லைனா பார்த்துக்கலாம். ஆனால் 1 லட்ச ரூபா போடுறப்போ 20000 ரூபா கண்ணில் ரெட் கலரில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட மைண்ட் அப்படி இருக்காதுல்ல? ஆமாம் தானே? அப்போ தான் ஒரு புதுசாக ஒரு மைண்டுக்குள்ளே உங்களுடைய ஆர்வம் தோணும். என்ன தெரியுமா? சரி இன்னும் கொஞ்சம் போவான், திரும்பிடுவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போவான், திரும்பிடுவான். இதில் இன்னொரு கேட்டகரி, ஸ்டாப் லாஸ் வச்சுருவாங்க. வச்சது அவங்க தான், திருப்பி கீழே கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க, இங்கேயாவது திரும்பிடுவான். அது மார்க்கெட் கடைசி வரைக்கும் போயிடும். என்னடா பாதிக்கு பாதி 50% லாஸ் ஆகிடுச்சு, சரி இப்போ வெளியே வந்துடும், இல்லைனா கேபிட்டல் ஆயிரும். கரெக்டாக வெளியே வருவாங்க, மார்க்கெட் அங்கேருந்து அப்சைட் இருக்கும். ரியாலிட்டியா இல்லையா? அப்போது யூ ஷுட் நோ யுவர் ரிஸ்க் ப்ராப்பர்லி. 1% எனக்கு ரிஸ்க்னா, இப்போ நான் 1000 ரூபா ரிஸ்க்னு வச்சுக்கலாம். என்னுடைய 1000 ரூபா ரிஸ்க், எனக்கு 1000 ருபீஸ் தான் ரிஸ்க். என்னுடைய 1% என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்? அப்போது என்னுடைய 1% 1000 ரூபானா என்னுடைய கேபிட்டல் எவ்வளோ? யாராவது ஒருத்தங்க 1 lakh. அப்போ 1% ரிஸ்க், அப்போ நான் எவ்வளோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிம்பிளாக உங்களுடைய திங்கிங் நீங்கள் யோசிங்க. லாஸ்ட்டாக யாராவது ஒருத்தங்க என்னோட கேபிட்டல், நேற்று லாஸ்ட் ட்ரேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதில் யாராவது ஒருத்தங்களுடைய லாஸ் சொல்ல முடியுமா? கேபிட்டல் விட்டுருங்க, லாஸ். ப்ராஃபிட் விட்டுருங்க, லாஸ். சூப்பர். 4800 ரூபா. 4800 ரூபா என்னுடைய 1% ரிஸ்காக இருந்தால் என்னுடைய கேபிட்டல் எவ்வளவா இருக்கணும்? சார் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருந்தீங்க? புரியல, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ. சார் மார்க்கெட் தப்பு பண்ணாது, மார்க்கெட் பொய் சொல்லாது, மார்க்கெட் ஏமாத்தாது. பட் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நம்மளை ஏமாற்றிக்கிறோம், நம்மளை நம்புகிறோம் அப்படின்னு ஏமாற்றிக்கிறோம். ட்ரூவா? எனக்கு இது தெரியும். மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடும். நம்ம ஃப்ரெண்டுக்கு வேற சொல்கிறது, நம்மளோட பிரச்சனை நமக்கு பரவாயில்லையே. மார்க்கெட் அங்கேருந்து திரும்பிடும்டா, நீ எடு, தைரியமா எடு. மச்சான் போயிடுச்சுடா, பரவாயில்ல விட்றா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா we have a smaller capital. அதுக்காக சார் அப்போ அடுத்த ஒரு கேட்டகரி வந்துருவாங்க. என்னன்னா, ஏன்னா இதுதான் மெயினான விஷயமே இதுதான். ஏன்னா பெரிய கேபிட்டல் இருந்தா அப்போ ஓகேவா சார்? இப்போ 10 லட்ச ரூபா இருந்தா ஓகேவா சார்? நான் ஒரு இடத்த வித்து தங்கத்தெல்லாம் வித்து வாங்கிடலாமா? தட் இஸ் நாட் ரைட் வே. பெரிய கேப், உங்களால 1 லட்ச ரூபாயை உங்களால 1%க்கு மாற்ற முடியலன்னா, நீங்க 1 கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் 1%க்கு மாற்ற முடியாது. 10,000 ரூபாய் வச்சிருந்தா அதை நீங்க 1%க்கு மாத்தலன்னா, நீங்க 10 கோடி ரூபாய் இருந்தாலும் அது 1%க்கு மாற்ற முடியாது. இதுல கிளியரா இருங்க. பிலீவ் த ப்ராசஸ். அவ்வளவுதான் விஷயம்.